ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னா, திங்ஸ் யூ ஷுட் நெவர் டெல் எனி ஒன். இது ஒரு சில விஷயத்த நம்ம எதுவுமே யார்கிட்டேயும் அவ்வளோ சீக்கிரம் ஷேர் பண்ணக்கூடாது. அது என்னெல்லான்னு பார்க்கலாமா? நம்மளோட நெக்ஸ்ட் மூவ், நம்மளோட ஃபினான்ஷியல் பிளான்ஸ், நம்மளோட பிக்கெஸ்ட் வீக்னஸ், நம்ம ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், அப்புறமா நம்மளோட நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் யோசித்து பார்த்துருக்கீங்களா? இந்த சயின்டிஸ்ட், இந்த இன்டெலிஜென்ட் பீப்புள்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சைலண்ட்டாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, they have the power of listening, avoiding unnecessary arguments and observing before reacting. ஒரு விஷயத்தை ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க நிறைய விஷயத்த அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சுப்பாங்க. அப்புறம் ஒரு சில விஷயம் நம்மளோட கான்ஃபிடென்ஸை அப்படியே டெஸ்ட்ராய் பண்ணும். அது என்னெல்லாம் அப்படின்னா, கம்பேரிங் யோர் செல்ஃப் டு அதர்ஸ், ஓவர் திங்கிங், சீக்கிங் எவ்ரி ஒன்ஸ் அப்ரூவல் அண்ட் நெகட்டிவ் செல்ஃப் டாக். இதெல்லாம் நம்மளோட கான்ஃபிடென்ஸ் லெவலில் ரொம்பவே குறைச்சிடும். அது ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைப்போம். இது பண்ணால் சரியாக இருக்குமா, அது பண்ணால் தப்பாக இருக்குமா, அது கரெக்டாக இது கரெக்டான்னு சொல்லி நம்மளுக்குள்ளேயே நிறைய கொஷின்ஸ் ஓடிட்டு இருக்கும். ஸோ எப்பயுமே நம்மளோட நெக்ஸ்ட் மூவ் என்ன அப்படின்றத நம்ம யார்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரம் சொல்லக்கூடாது. நம்மளை அவங்க டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, இல்லை நம்ம ஐடியாஸை அவங்க காப்பி பண்ணுவாங்க, இல்லை இன்டென்ஷ்னலி நம்மக்கிட்ட நிறையா டவுட்ஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட கொஷின் பண்ணுவாங்க. அதுக்கு சின்னதாக ஒரு கோட் கூட இருக்குது. மூவ் இன் சைலன்ஸ், லெட் யுவர் சக்ஸஸ் மேக் நாய்ஸ் அப்படின்ற ஒரு கோட் இருக்குது. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளோ சீக்கிரம் எதையுமே யார்கிட்டையுமே நம்ம சொல்லக்கூடாது. நெக்ஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட கோல், அதாவது நம்ம ஒரு கோல் வச்சுருப்போம் இல்லையா, அதையும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. பிகாஸ் that gives temporary satisfaction, but action will create some result in a very bad manner. ஸோ இப்போ ஒருத்தவங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அதை முன்னாடியே சொல்ல மாட்டாங்க யாரும். நான் ஒரு பிஸ்னஸ் ஏன்னா கடைசி வரைக்கும் ஸ்டார்ட்டே பண்ண முடியாது. பேசிகிட்டே தான் இருக்கோமே தவிர அந்த பிஸ்னஸை நம்மளால் ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. நெக்ஸ்ட் விஷயம் ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸ். இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான திங்கு. மணி சம்மந்தமாக நம்ம எங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், எதில் சேவ் பண்ணியிருக்கோம், சேவிங்ஸ் எப்படி பண்ணோம், இந்த மாதிரி விஷயத்த நம்ம யார்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டோம். ஈவன் if it is a very close circle also, we hesitate to tell them. அப்புறம் நம்மளோட ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நம்மளோட ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ். அது எப்படி சொல்கிறதுனா, எல்லாருமே நம்மளோட ப்ராப்ளமை லிசன் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு சிலர் லிசன் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு பின்னாடி போய் காசிப் பண்ணுவாங்க. அது என்ன ஆகும், நம்ம பீப்புள் மேலே வச்சுருந்த ட்ரஸ்ட் ஸ்பாயில் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம யாரையுமே நம்ப மாட்டோம். எதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு சொல்யூஷன் என்னவோ நம்ம தான் தேட போகிறோம். அவங்க நம்மக்கிட்ட சொல்யூஷன் தர போகிறாங்களா? கிடையாது. சொல்கிற வரைக்கும் கேட்டுட்டு அதுக்கப்புறமா பின்னாடி போயிட்டு 4 பேர்கிட்ட பேசுவாங்க. ஸோ இது அன்னெசரியான ஒரு விஷயம். அப்புறம் நம்மளோட பிக்கெஸ்ட் வீக்னஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. நம்ம யாரை நம்ம நிறைய ட்ரஸ்ட் வச்சுருக்கோமோ அவங்கக்கிட்ட மட்டும்தான் நம்மளோட வல்னரபிலிட்டிஸை நம்ம சொல்லணும். அதுலேயே கொஞ்சம் பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இன்னொருத்தவங்க அந்த வீக்னஸையே சாதகமாக வச்சுக்கிட்டு நம்மளை அந்த மாதிரி விஷயத்தில் எப்படி கவுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு யோசிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்த நம்ம அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு, எல்லார்கிட்டையும் கைண்டாக இருக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கக்கூடாது. இது நான் ரீசன்ட் டேஸாக நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். யாருமே ஐயோ பாவம், ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிட்டு எங்கள் வீட்டில் அந்த ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம், நம்மளை பேசவே விட மாட்டாங்க. பேசி முடிச்சுட்டு அவங்களோட ப்ராப்ளம்ஸை, ஒன் சைட் ப்ராப்ளம்ஸை மட்டும் சொல்லிவிட்டு நம்மக்கிட்ட அந்த நெகட்டிவிட்டியெல்லாம் நம்ம மைண்டில் ஏற்றிக்கிட்டு அவங்க ஃப்ரீ ஆகிடுவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஆகும், அதை நினச்சிட்டே நம்ம டிப்ரெஸ் ஆகிடுவோம். ஐயோ அவங்க வீட்டில் அதை சொன்னாங்க, இதை சொன்னாங்க, எப்படி இருக்காங்களோ, இப்போ சேர்ந்துட்டாங்களா, பேசிட்டாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்குள்ளே அது டிப்ரெஷனை உண்டு பண்ண ஆரம்பிக்கும்.
அதனால் எல்லார்கிட்டேயும் கைண்ட்னஸ் சிம்பத்தின்றதை நம்ம காட்டக்கூடாது. யார்கிட்ட காட்டணும்? உண்மையாக நம்மளோட கைண்ட்னஸ், நம்மளோட சிம்பத்தி அவங்களுக்கு தேவைப்படுறவங்க கிட்ட நம்ம காட்டணும். கருணை அப்படின்றது வந்து ஒரு சிலர்கிட்ட தான் காட்டணும். பார்க்குற எல்லார்கிட்டையும் நம்ம காட்டக்கூடாது. அப்புறமா நம்மளோட ஃப்யூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி, அதை பற்றியும் நம்ம பேசக்கூடாது. மேபி அது நியூ ஜாபாக இருக்கலாம், ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை ஒரு எக்ஸாமாக இருக்கலாம், நம்ம எடுத்துக்க போகிற ஒரு எக்ஸாமாக இருக்கலாம். எதையுமே வந்து யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ அச்சீவ் இன் தட். அதுக்கப்புறமா இதெல்லாம் ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான விஷயம். பட் பவர்ஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னா, சைலன்ஸ் இஸ் நாட் வீக்னஸ். சம்டைம்ஸ் சைலன்ஸ் இஸ் அ ப்ரொடெக்ஷன் and it is also wisdom and strength. So the less announcement you give, the more you can achieve. Let your results speak louder than your words. இதுதான் இன்னையோட கருத்து. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப கனெக்டான பாயிண்ட் எதுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். டெய்லி லைஃப் லெசன்ஸ்க்கு ரைஸ் வித் தீபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.